இந்த டைனோ ஹேக் ரோபோட் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ணேன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கேமை, இந்த கூகுளோட டைனோசார் கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணலாம். என்னன்னா அதில் வெறும் 2 கலர் தான் இருக்குது. ஒன்று ஒயிட் ஸ்க்ரீனு, அதில் இந்த முள்ளுச்செடி வரும்போது மட்டும் அது மட்டும் பிளாக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்னா அந்த பிளாக் கலர் முள்ளுச்செடி மட்டும் கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த ஆர்டினோ போர்டு கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்டினோ போர்டு வந்து இந்த மோட்டாரை ஆன் இல்லை ஆஃப் பண்ணும். ஏன்னா இந்த மோட்டார் வந்து இந்த ஸ்பேஸ் பட்டன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மோட்டார் நம்ம ஆன் பண்ணால் ஸ்பேஸ் அழுத்துற மாதிரி, ஓகேங்களா? அதுமாதிரி ஆஃப் பண்ணால் ஸ்பேஸில் கை எடுத்துற மாதிரி, ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக என்னன்னா இந்த போர்டுக்கு வந்து அந்த முள்ளுச்செடி கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ஒரு லைட் டிடெக்ஷன் சென்சார், எல்டிஆர் நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா, இது மேலே படுற லைட்டோடைய அளவை வந்து இந்த சென்சார் மெஷர் பண்ணி 0லேருந்து 255 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே சொல்லும் நம்மளுக்கு. பட் அதை வச்சு எப்படி நம்ம ஒரு கருப்பு செடி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ இப்போ நம்ம இதை வந்து கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒட்டி வச்சோம். சரிங்களா? ஒட்டி வச்சும்போது ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருக்கும்போது இதுலேருந்து வெளியே வர வேல்யூ 255 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஆனால் இதுவே அந்த கருப்பு கலர் செடி வரும்போது மட்டும் இதுலேருந்து வெளியே வர வேல்யூ கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 15 அப்படின்ற அளவில் வரும். அப்போ இப்போ நம்மளால் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீனுக்கும் பிளாக் கலர் ஸ்க்ரீனுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும் இந்த சென்சாரை வச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதால் வந்து அந்த கேக்டஸ் பிளான்ட் வரும்போது 10 அப்படின்ற நம்பர் வெளியே தள்ளோம்னா நம்ம இந்த ஆர்டினோ போர்டு கிட்ட போயிட்டு 10 இல்லை அதை விட கம்மியான வேல்யூ எதுனா வந்துச்சுன்னா மோட்டாரை ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எதை வச்சு? கோடிங் வச்சு. ஸோ சொல்லிட்டோம்னா இந்த சென்சார் வந்து அந்த கேக்டஸ், இந்த சென்சார் வந்து கேக்டஸ் வரதை ரீட் பண்ணி 10 நம்பரை தரும். அந்த நம்பர் ஆர்டினோ போர்டுக்குள்ள வந்தோடனே ஆர்டினோ போர்டு மோட்டாரை ஆன் பண்ணி விட்டுரும். ஆன் பண்ணி விட்டா மோட்டார் வந்து ஸ்பேஸ் பட்டன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்பேஸ் பட்டன் அழுத்தும். அடுத்து உடனே அந்த ஒயிட் கலர் லைட் பின்னாடியே வந்துருச்சுன்னா உடனே மோட்டாரை வந்து ஆஃப் பண்ணு அப்படின்ற சிக்னல் வந்து போர்டு வந்து மோட்டார் கொடுத்துரும். ஏன்னா சென்சார் வந்து அந்த டைமில் 200க்கு மேலே வேல்யூ தரும். அப்படிங்களா? சரிங்களா? ஸோ இதுதான் லாஜிக். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கருப்பு லைட்டையும் ஒயிட் லைட்டையும் கண்டுபிடிக்கிற இந்த சென்சாரோடைய வேல்யூவை வச்சு நம்ம அந்த போர்டு கொடுத்து அந்த போர்டை வந்து மோட்டர் ஆன் ஆஃப் பண்ண வைக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம லாஜிக்னு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லுவோம். அண்ட் இந்த லாஜிக்கை வந்து நீங்கள் எப்படி அந்த ஆர்டினோ போர்டுக்கு சொல்லுவீங்கன்னா கோடிங் வச்சு சொல்லுவீங்க. இந்த சென்சார்லேருந்து வர வேல்யூ 10க்கும் கம்மியாக இருந்தால் மோட்டாரை ஆன் பண்ணுற சிக்னலை கொடுக்க சொல்லி நம்ம அந்த போர்டுக்கு கோடிங் கொடுக்க போகிறோம். வாங்க அந்த கோடிங்கை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான இந்த என்னென்ன பொருள் தேவையோ அது, அப்புறம் இதில் நான் யூஸ் பண்ண போகிற கோடிங், அப்புறம் இந்த ஒயரிங் டயக்ராம் எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஆர்டினோவில் கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்குனால ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். வாங்க இப்போ இதை பண்ணலாம். Stuck in limbo, nothing works in my head. I'm moving so slow, shadows lurk all around. In my sorrow, can't focus, I'm distracted. ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம ஒரு செடி கூட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஆர்டினோ வச்சு தான். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. இது ஒரு ஸ்கூல் பசங்க கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இது மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைக்கு, சப்ஸ்கிரைபை விட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.